ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டான தட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது கூட கடலைப்பருப்பு சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு தட்டுற உரலில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க, பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையிலே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. இதையும் தண்ணி வடிச்சிட்டு அதே பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் அதையே எடுத்துகிட்டு நம்ம வந்து அதே பவுலில் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு தட்டுவடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கனாலும் நம்மளால் தட்டி எடுக்க முடியாது. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மற்றதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு பாதி குவான்டிட்டியாக எடுத்து நீங்கள் வந்து தட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துருக்கேங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுனாலும் எடுத்து இந்த மாதிரி மேலே எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு கப் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். தேய்க்கிறதுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க, ஈஸியாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்காதீங்க. இந்த பதத்துக்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து ஒரு காட்டன் டவலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொரிச்சிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டிங்கனாலும் நம்மளுக்கு தட்டை வந்து ஹார்டாக தான் இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கம் ஒரே மாதிரி ஈவனாக பொரிஞ்சு வர மாதிரி பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.